வேதம் அப்படின்னு எல்லாம் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேதம் இருக்குது. இந்த வேதம் இருக்குதே, இந்த வேதம் எப்படி வந்துச்சு? இது யார் முதல்ல கொண்டு வந்தாங்க? இது எப்படி முதல்ல எழுதுனாங்க? எப்படி இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்குது? இது சுவாமி வேதத்தை குறித்த வியாசத்தில் இதை சொல்கிறார். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சுவாமியுடைய 4 முகம் இருக்குதான். அந்த 4 முகங்களில் 4 விதமான ஒளிகள் வருது. முதல்ல கிழக்கு முகம், அதில் ஒரே சப்தம் மட்டும் வரும், ஆன்னு ஒரு சப்தம் வரும். அது யார் அனுப்புகிறாரு? சிவபெருமான் அக்னி மூலமாக அனுப்புகிறார். சிவபெருமான் அக்னி மூலமாக அனுப்புகிறார். அந்த வேதத்தை, அந்த சப்தத்தை பிடிச்சி, ஒளி, அந்த ஒளியை பிடிச்சி சமஸ்கிருதத்தில் எழுதினவர் வேதவியாசர், தமிழில் எழுதினவர் அகத்தியர். 2 பேர் எழுதுகிறாங்க. அதுதான் ரிக்வேதம். கிழக்கு முகத்தில், சிவபெருமானுடைய கிழக்கு முகத்தில் அகார சப்தத்தில் இதில் சாமி எழுதுவார், அகாரபதியே நமோ நமக. அந்த முகத்தை தான் கும்பிட வைக்கிறார். அகாரபதியே நமோ நமக அப்படின்வார். அந்த அகார முகம், அந்த முகத்தில், கிழக்கு முகத்தில் ஒரே ஒரு சப்தம் தான் வருது. அந்த சப்த ஒளியில் சமஸ்கிருதத்தில் எழுதுகிறாரு வேதவியாசர், தமிழில் எழுதுகிறாரு அகத்தியர். 2 பேர் தான் இந்த அந்த வேதத்தை எழுதுகிறாங்க. அந்த முகத்தில், கிழக்கு முகத்தில் வந்த அந்த சப்தத்தில் வந்த வேதம் ரிக்வேதம். 100 சாகைன்னு வரும். இந்த பக்கத்தில் வரும், அது தெற்கு முகம், அதில் ஊன்னு ஒரு சப்தம் வரும். அந்த சப்தம் உகாரபதியே நமோ நமகன்னு எழுதியிருப்பார். அதில் வந்தது காற்று, வாயு பகவான் இந்த முகத்தில் அனுப்புகிறாராம், வடக்கே இருந்து தெற்கு அனுப்புகிறார். அந்த முகத்தில் வந்தது யஜுர்வேதம். அதே போல் அது 1000 சாகைன்னு வரும். அதுக்கப்புறம் அதையும் இதே போல் இவங்க 2 பேர் எழுதுகிறாங்க. அதன் பிறகு இந்த பக்கத்தில் மேற்கு முகத்தில் 10,000 சாகைன்னு வரும். அது சாமவேதம். அது கணக்கு இருக்குது புக்கில். நான் சாதாரணமாக நான் சொல்லின்னு இருக்கிறேன். அது மான்னு ஒரு சப்தம் வருதான். அந்த சப்தத்தில் அனுப்புறது சூரிய பகவான். அது எழுதுனது சாமவேதம். அது உருவானது. அதில் பாருங்கள், ஆவில் வந்தது ரிக்கு, ஊவில் வந்தது யஜுரு, மாவில் சாமம். அடுத்து 4வது சொல்ல மாட்டார். நான் 3 சேர்ந்து திருக்குன்னு தான் வேதத்தை கொடுப்பாங்க. 3 சேர்ந்து அதர்வணம் ஆகுது. அது சாகை குறவு. சாமி எழுதியிருப்பார். இதில் இந்த வகையில் வந்ததை எழுதுனாங்களே, இத்தனை 1000 வருஷமாக அது எப்படி வச்சுருக்காங்க? இதுதான் ரகசியம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறவங்க கேட்குறவங்களும் அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வேதங்களை எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க? இது இத்தனை நாள் வரும், இத்தனை 1000 ஆண்டுகள் கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை 1000 ஆண்டுகள் வருதுன்னா 30,000 ஆண்டுகள், 40,000 ஆண்டுகள் இருக்கும். இது இந்த வேதம் இருக்குதுன்னா, அன்னைக்கு அவங்ககிட்ட எத்தனை ஓலைச்சுவடி வச்சுருந்தாங்க, எத்தனை எழுத்தாணி வச்சுருந்தாங்க, எப்படி ஜனங்கிட்ட இதை கொடுத்தாங்க, காப்பி எடுத்து கொடுத்தாங்க. இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனிதர்களை புக் பேங்க் ஆக்கிட்டாங்க. மனிதர்களை புத்தக வங்கி ஆக்கியிருக்காங்க. ஒருத்தரை கூப்பிடுவாங்க, நீங்கள் வா, நீ இந்த 100 சாகையில் 1 நீ எடுத்துக்கோ, நீ 2வது ஆள் நீ 2 எடுத்துக்கோ, 3 நீ எடுத்துக்க, 4 நீ எடுத்துக்க, 100 பேர் உருவாக்கி 100 பேர் 100 வேதத்தை கொடுத்துட்டு இதை மனப்பாடம் பண்ணி அதையே சொல்லியிருக்கணும். அவன் சொல்லிவிட்டு அவன் பையனுக்கு சொல்லிவிடணும், அவன் பையனுக்கு சொல்லி அவன் பேரனுக்கு சொல்லி தரணும், அவன் பேரனுக்கு சொல்லி அவன் இன்னொரு பேரனுக்கு சொல்லணும். இப்படி வம்சவரிசையாக வந்தது. அவங்க தான் ரிக்வேதக்காரர்கள். நீ ஆவினியா வீட்டத்தில் போய் பூணூல் போடும் பொழுது அப்போ தான் அவங்க வேதம் என்னன்னு கேட்பாங்க. அது வரைக்கும் இவங்க வேதத்தை பற்றி இவங்களும் யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் ஆச்சாரியம் பூணூல் போடுவாங்க, செட்டியாரும் பூணூல் போடுவாங்க, எல்லோரும் பூணூல் போடுவாங்க. ஆனால் பூணூல் போட்டவங்களுக்கு அவங்க என்ன வேதம்னு அங்கே மட்டும்தான் கேட்பாங்க, அங்கே மட்டும்தான் இவங்க சொல்லுவாங்க. அது பொறுத்து தெரியாது இவங்களுக்கும். அந்த ரிக்வேதத்தையே மனப்பாடம் பண்ணிவிட்டு தலைமுறையாக சொல்லின்னு வந்தாங்க. புக் பேங்க் ஆக்கி ஓலைச்சுவடியெல்லாம் கிடையாது அப்போது மற்றவங்களுக்கு. அந்த மாதிரி வந்தது தான் வேதம். அதே போல் இந்த பக்கத்தில் 1000 யஜுர்வேதம் வச்சுங்க. அந்த யஜுர்வேதத்தையே சொல்லி உபாசனை பண்ணின்னு வந்தவங்களுக்கு யஜுர்வேதக்காரர். அந்த சாம வேதத்தையே உபாசனை பண்ணி வந்தவங்க சாமவேதக்காரர்.
இப்படி வாய்வழி மூலமாகவே வேதங்கள் மனிதர்களை புத்தகங்களாக்கி வச்சுருந்துருக்குது. ஒரு மனிதனும் ஒரு வேதத்தை கம்பல்சரி சொல்லி ஆகணும், சொல்லுவாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது கேட்டிங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சாமி வேதத்தை குறித்த வியாசம் அப்படிங்கிற நூலில் சொல்கிறாரு. இப்போ ஏன் இதை போய் இன்னத்துக்கு சொல்ல வரேன்னா, இதை போல் இந்த யூடியூப்பில் ஒரு 25 பாட்டு 50 பாட்டு நான் கொடுக்குறேன். இதை நீங்கள் சொல்லின்னு இருக்கணும், ஒருத்தனே சொல்லின்னு இருக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒருத்தரும் இதை பற்றி பேசணும். பார்த்தீங்க நல்லா இருக்குதுன்னு புரியுது, உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சது இல்லை, உங்கள் மனசுக்கு தெரியுது இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஒரு 100 பேர் சொல்லுங்களேன், உருவாக்குங்களேன். 100 பேரை சொல்லிகிட்டே இருங்க. அவங்களுக்கு கேட்குறாங்க கேட்கலது அப்புறம் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் யாராவது அந்த நல்ல பக்குவப்பட்ட ஆன்மை கேட்டு அது பிடிச்சிக்கும். அதாவது இதை வந்து நீங்கள் எல்லோரும் போகிறது இப்படி தான் சுலபமான வழி. புக் பேங்க், மனிதனே புக் பேங்க் ஆக்கணும். இன்றைக்கி கேள்வி ஞானம் தான் பிரம்மாண்டம். அதுக்கு ரகசியம் என்ன வருதுன்னா, அது எங்கே வருது நிற்கிதுன்னா, போன புறையில் அது கரெக்டாக சொல்ல முடியாமல் போகுது, டக்குன்னு தலைப்பு மாறிடுது. இப்போ மறுபடியும் திருப்பி அதே சாமி எடுத்து கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு 5 வேள்வி சொல்லியிருக்கேன், 4 வேள்விக்கு அதில் வந்து உங்களுக்கு அதில் விளக்கம் வந்துடுச்சு. 5வது வேள்விக்கு விளக்கம் அதில் நான் சொல்லணுன்னா அது எடிட்டிங்கில் போச்சா எனக்கு புரியல. அந்த 4 வேள்வியில் என்ன நடந்ததுன்னு கவனித்து பாருங்களேன். சாப்பிட்ற விஷயந்தான் இருக்கும். முதல் வேள்வி என்ன? பூத வேள்வி. அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? பூத வேள்வியில் வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி, அடுத்தது மனித வேள்வி. அது என்னது? அதிதிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வேள்வி அது அதிதி சாப்பாடு கொடுக்குற விஷயந்தான். 3வது 4வது என்ன? பிதுர் வேள்வி, தேவ வேள்வி. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அது சூட்சம உடம்பில் இருக்குது, அருவமாக இருக்குது. இது வந்து ஸ்தூல உடம்பில் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஸ்தூலம்ன்ற கண்ணுக்கு தெரிஞ்ச உடம்பில் இருக்குது. இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச உடம்பில் இருக்குது, இது ஸ்தூலம். அதுக்கு வந்து சாப்பிட்றது இந்த வழியே தான் போகும். கண்ணுக்கு தெரியாத உடம்பு சூட்சமும், அது ஆவி உடம்பில் இருக்குது. அந்த உடம்புகள் என்னது? பிதுர்கள் மறைஞ்சிட்டாங்க, தேவர்கள் மறைவாக தான் இருப்பாங்க, ஒளி உடம்பு. அது அந்த உடம்புகளுக்கு எப்படி கொடுக்கணும்? நெருப்பில் கொடுக்கணும். அதெல்லாம் அதில் அவிர்பாகன்னு அதில் ஆகாரத்துக்கு உணவு கொடுக்குறாங்க. இப்போ 4 உங்களுக்கு அதில் வந்துடுச்சு. 5வது ஒன்று வரணும்ல, பரபிரம்ம வேள்வி. அந்த பரபிரம்ம வேள்வி என்னதுன்னா, இது ஒரு ஓங்காரம், இது ஒரு ஓங்காரம், 2 காது இருக்குல்ல, 2 ஓங்காரம். அது வழியாக உணவு கொடுக்கறது. அது என்னென்னு வேதத்தை உபாசிக்கிறது. டெய்லி வேதத்தை சொல்லணுமா. அதனால அவங்க காயத்ரி சொல்லுவாங்க, சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சில மந்திரங்களை போட்டுன்னு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம அருளாளர்களும் பிடிச்சி தமிழ் அகத்தியர் மூலம் வந்து இங்கே எல்லோரும் ஒரு சமயத்தில் ஒரு நூலை கொடுத்துன்னு போயின்னே இருப்பாங்க. இதை படி இதை படி இதை படி இதை படின்னு. அதில் எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு படிக்க முடியல, இது டிவியில் போட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்போது டிவி கிடைக்கிற புண்ணியம் நமக்கு கிடைக்காம போயிடுது. அதில் நமக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் கேட்குறவங்க நீங்கள் படிக்க பழகி தான் ஆகணும். கொஞ்சம் படைக்கணும். கேட்டு கேள்வி ஞானத்தில் என் கூட ஒருத்தர் படிப்பறிவே இல்லாத ஒருத்தர் கிட்டத்தட்ட 200-300 பாட்டு மனப்பாடமாக சொல்லுவார். இவர் சொல்லிட்டு இருந்தார். அதனால் என்ன விஷயம்னா, உங்களுக்கு கேட்டுனே தான் வந்துடும். கேள்வி ஞானம் தான் பிரதானம். அதில் இப்போ நீங்கள் இன்றைக்கி கேட்குறீங்கல்ல, இன்னையிலேருந்து நமக்கு தெரிஞ்ச காயத்ரி, சண்முக கவசம், பாமன் சாமி நூல் அப்படின்னு எடுத்துக்கங்க. இன்றைக்கிலேருந்து திருப்புகழ்னு ஒன்று எடுத்துங்க. இன்னையிலேருந்து இதை படிக்க ஆரம்பிச்சிங்க. இதை நீங்கள் சொல்லுவாங்க, இதுக்கு தான் நமக்கு வேதம், தமிழ் வேதம், அவ்வளோதான். இது நீங்கள் எழுதுறதோட இப்போ நம்ம சொல்கிற வகுப்பில் சொல்கிறோம்ல, இப்போது நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இந்த எபிசோட்லாம் நீங்கள் திருப்பி சொன்னாலே இதில் அதுதான் இருக்கும். பதி பசு பாசம் சொல்லும் பொழுது இதெல்லாமே பாசம் என்கிற இடத்துல வந்து நின்றும். இதை வச்சு தான் நம்ம வரோம். அதனால் இந்த நூல்கள் எல்லாமே அழியக்கூடிய மாயை அப்படிங்கிற பொருளில் வந்துடும். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து படிச்சுன்னு வந்தீங்கன்னா, இதன் மூலம் சோப்புங்கிறது ஒரு அழுக்கு தான், அது மூலமாக ஒரு துணியை வெளுக்கும் பொழுது இன்னொரு அழுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தம். அதனால் நீங்கள் ஒரு மாயை மூலமாக தான் இந்த மாயை உடலுக்குள்ளே போய் அப்புறம் சுத்தமாகிட்டு போக முடியும். இது அசுத்த மாயையாக இருந்து சுத்தமாகிட்ட போக முடியும் அப்படின்றது இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு புரியாத வார்த்தைகள் ஆகிடுற தொட்டு நம்ம அதை வந்து கவனிக்க முடியாமல் போய்டும், ஒதுக்குறோம். இது பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், இப்போ நான் கேட்குற எபிசோடு எல்லாருக்கும் சொல்லணும். நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பாட்டு படிக்கணும். இது எது படித்தாலும் எது சொன்னாலும் அது எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ நான் உங்களுக்கு இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இன்றைக்கு
துவித நாகபந்தம் அப்படின்னு ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.